ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம டேஸ்டியான எக் ஃப்ரைட் ரைஸ் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரோட் சைடில் செய்கிற மாதிரி. இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன். பாஸ்மதி ரைஸ் 200 கிராம், எக் 4 நம்பர், கேரட் 1 நம்பர், பீன்ஸ் 8 நம்பர், கேபேஜ் 1 கப்பு, கார்லிக் ஒரு 15 பூண்டு பல் எடுத்துக்கோங்க, கேப்சிகம் 1 கப் எடுத்துக்கோங்க, சால்ட்டு, ஆயில், சோயா சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் ஈச் 1 ஸ்பூன், சுகர் 1 ஸ்பூன், பெப்பர் 1 ஸ்பூன். இப்போ ரைஸ் நான் கழுவிட்டு ஒரு டம்ளர் ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதில் ஆயிலையும் சால்ட்டையும் ஆட் பண்ணுங்கள். அப்புறம் அடுப்பை ஆன் பண்ணுங்கள். இப்போது ஒரு 80% குக் ஆன பிறகு அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. இது மேலே ஒரு வெயிட் எதனாவது வைங்க. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஆன் ஆனதாக போதும். இது வெயிட் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்ல ரைஸ் வந்து பூ மாதிரி நல்லா மலர்ந்து வந்திருக்கு. இதை வந்து நல்லா அடியோடு கலந்து எடுத்து மேலே வச்சுக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எக்கை வந்து ஃப்ரை பண்ணி வச்சிடலாம். எக்கு கிராக் பண்ணி ஊற்றுங்க. ஃபுல்லாக அப்படியே கலந்துடாதீங்க. இதுக்கு தேவையான உப்பு போடுங்க. ஜஸ்ட்டு அப்படியே அங்கங்கே மட்டும் அப்படியே கலந்து விடுங்க. ஏன்னா அந்த எல்லோ தெரியும் போது அந்த ஃப்ரைட் ரைஸ் நல்லா தெரியும். அதே பேனில் ஆயில் விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கார்லிக் சேர்த்துக்கோங்க. அந்த கார்லிக் வாசனை வரணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த பொருள் சேர்க்கணும். இப்போது அந்த வாசனை வந்த பிறகு பீன்ஸ் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா அதுதான் கொஞ்சம் வேகத்துக்கு லேட் எடுக்கும். கேரட் சேர்த்துடுங்க. கேப்சிகம் சேர்த்துடுங்க. பெல் பெப்பர் அதுவும் கேப்சிகம் தான், ரெட் கேப்சிகம், அதையும் சேர்த்துடுங்க. அதுக்கடுத்து கேபேஜ் சேர்த்துட்டு உப்பும் சுகரையும் சேர்த்துடுங்க. க்ரீன் சில்லி சாஸ், சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப் இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் சேர்த்துடுங்க. நல்லா எல்லாத்தையும் கலந்துட்டு ஒரு சாட் பண்ணுங்கள். இது எல்லாமே ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு பெப்பர் போட்டுட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எக்கையும் கலந்துருங்க. இப்போது ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிவிடுங்க. இது ஆட் பண்ண பிறகு ஆஃப் பண்ணிவிடுங்க. ரைஸில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மெல்லமாக கலருங்க. ரொம்ப அழுத்தி கலராதீங்க, உடஞ்சிரும் ரைஸு. ஸோ மெல்லமாக கிளறி விடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக பூ மாதிரி வருது பார்த்திங்களா. நல்ல அந்த ஃப்ரைட் ரைஸில் வந்து எல்லா காயும் நல்லா ஒட்டி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்கள் அந்த கார்லிக் போடுறதுல தான் உங்களுக்கு அந்த ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட்டு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் subscribe my channel and refer to your friends. Thank you very much.